Good morning, students. Today we are going to see focal aspects of environmental education part 3. First two partsல வந்து நம்ம 4 headings பார்த்தோம். இதில் வந்து மொத்தம் 6 ஹெட்டிங்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு 2 ஹெட்டிங்கில் நம்ம ஒரு 4 ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ கடைசி 2 ஹெட்டிங்ஸ் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் 5th ஹெட்டிங் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன். என்னென்ன என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் எதுலலாம் நம்ம என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்கிறதும் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம அந்த 5th ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சாயில் மேனேஜ்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாயில் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான பிக்சர்ஸ் இருக்குது. இதில் சாயில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குது, பார்த்தா தெரியுது, ஒரு ஃபீல்டு. அதை வந்து நல்லா இது பண்ணி ஃபீல்டை வந்து சரி பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ சாயில் மேனேஜ்மெண்ட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ப்ராக்டிசஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் டு ப்ரொடக்ட் சாயில் அண்ட் என்ஹான்ஸ் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சச் அஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. என்ஹான்ஸ் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் த சாயில் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஆல்சோ இட் இன்க்ளூட்ஸ் சாயில் கன்சர்வேஷன் அண்ட் ஆப்டிமல் சாயில் ஹெல்த் அண்ட் மெயின்டைன்ஸ் ஆப்டிமல் சாயில் ஹெல்த். சாயில் கன்சர்வேஷனும் அண்ட் மெயின்டைன் த ஆப்டிமல் சாயில் ஹெல்த்தும் இதுக்குள்ளே தான் அடங்கும். மெயின்டைன் த ஆப்டிமல் சாயில் ஹெல்த் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சாயில் ஃபெர்டிலிட்டி. சாயில் ஃபெர்டிலிட்டியை பற்றி ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட ஃபஸ்ட்டு நான் ஹெட்டிங்லேயே சொல்லியிருக்கேன். லேண்ட் ரிசோர்ஸஸ் பற்றி நம்ம பார்த்தோம், அதிலே சொல்லியிருக்கேன். இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த ஃபீல்டு, அந்த நிலம், அந்த சாயில், அந்த லேண்டு தரக்கூடிய அந்த கிராப் வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதோட அளவு, குவான்டிட்டி, குவாலிட்டி அது வந்து குறையாமல் இருக்கணும். அதுதான் வந்து என்னது சாயில் ஃபெர்டிலிட்டி. அந்த கிராப்போட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் நிர்ணயிக்க போகிறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாயில் தான். ஓகேவா? ஸோ அதுதான் சாயில் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சாயிலோட அந்த ஃபெர்டிலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் கிராப்போட ஈல்டு வந்து எப்படி இருக்கும், கிராப் ஈல்டிங் அந்த பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? அதே மாதிரி தான். ஸோ சாயில் மேனேஜ்மெண்ட் இஸ் த application of operations, practices and treatments to protect soil and enhance its performance. அதுதான் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து அதோட தரம் குறையாமல், அதோட ஃபெர்டிலிட்டி குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுவோம், உரம் போடுவோம். உரம் போடுறதெல்லாம் என்ன நம்ம அதிலே பார்த்தோம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர், இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, அந்த கெமிக்கல் இன்செக்டிசைடு அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பயோ ஃபெர்டிலைசர், பயோசைட்ஸ் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அதெல்லாம் நம்ம லேண்ட் ரிசோர்ஸஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நல்ல விதங்களில் அந்த பயோ ஃபெர்டிலைசர், பயோசைடை யூஸ் பண்ணி அந்த சாயிலை பாதுகாக்கிறது தான் என்னது சாயில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த பிக்சர் பார்த்திங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது என்னென்னா நீர் மேலாண்மை. ஆனால் சேவ் பண்ணணும். அதில் நான் படம் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து நம்ம சர்ஃபேஸில் இருக்க வாட்டர்ஸ், ரிவர், சர்ஃபேஸில் இருக்க வாட்டர் அப்படிங்கும்போது ரிவர், ஓஷன், பாண்டு, இதிலேருந்துலாம் ஆவியாகிற வாட்டர் வந்து என்ன ஆகுது, மழையாக நமக்கு என்னது கிடைக்குது. ஸோ அந்த மழையை வந்து அந்த ரெயின் வாட்டரை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுதான் வந்து என்னது வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்குறோம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் பிளானிங், டெவலப்பிங், distributing an optimum use of water resources under defined water policies and regulations. அதாவது சில வாட்டர் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணி நம்ம அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் என்ன பண்ணணும், ஆப்டிமல் யூஸ் அப்படிங்கும்போது கரெக்டாக என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும். வைஸ் யூஸ், அதிகம் நமக்கு தேவைக்கு அதிகமாக வாட்டரை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவோம். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டே உண்டு. ஸோ அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும்தான் என்ன பண்ணணும். எல்லா ரிசோர்ஸஸையும் அப்படி தான், அதுலேயும் வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? அதிகம் தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வாட்டர் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும், அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது ஆக்டிவிட்டி ஆஃப் அந்த வாட்டரை யூஸ் பண்ணுறதுல ஆக்டிவிட்டி ஆஃப் பிளானிங், டெவலப்பிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ்.
அந்த வாட்டர் ரிசோர்ஸஸை பொல்யூட் பண்ணக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது நம்ம வெளியே போய் ஆறு குளங்களை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை என்ன பண்ணக்கூடாது, பொல்யூட் பண்ணக்கூடாது. சீவேஜ் நம்ம வீட்டிலேருந்து வெளியே வர அந்த சாக்கடையோட அளவு வந்து எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். அதெல்லாம் தான் என்ன பண்ணுது, ஒரு ரிவர் பொல்யூட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக என்ன பண்ணுது இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் அதுக்கடுத்த ரீசன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹவுஸ். சரியா? ஸோ அது தவிர வாட்டர் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸும் என்ன பண்ணணும், கரெக்டான அளவில் தான் அவங்களோட அந்த டிஸ்சார்ஜை என்ன பண்ணணும், ரிவர் அந்த மாதிரி என்ன இடங்களில் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சாயில் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ரெக்யூட் டு மேனேஜ் வேஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் இன்செப்ஷன் டு இட்ஸ் ஃபைனல் டிஸ்போஷல். அதாவது இன்செப்ஷன்னா அந்த வேஸ்ட்டை வந்து எங்கே ஆரம்பிக்குது, அந்த வேஸ்ட் எங்கே கிடைக்குது அப்படிங்கிற இடத்துலேருந்து ஃபைனல் டிஸ்போசல், கடைசியில் அதை எரியிற இடம் வரைக்கும் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் என்ன, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ரெக்யூட் டு மேனேஜ் வேஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் இன்செப்ஷன் டு இட்ஸ் ஃபைனல் டிஸ்போஷல். இன்செப்ஷனுங்கும் போது அது ஆரம்பிக்கக்கூடிய இடம், அந்த வேஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குதுங்கிற இடம், அதுக்கப்புறம் அது எங்கே போய் முடியுது, எங்கே போய் அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வரைக்கும் உள்ள ஆக்டிவிட்டீஸ் தான் என்ன, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திஸ் இன்க்ளூட் த கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட், ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போஷல் ஆஃப் வேஸ்ட் டுகெதர் வித் மானிட்டரிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். அதாவது அது உங்களுக்கு நீங்கள் வீடுங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது கலெக்ஷன் அதில் ஆரம்பிக்குது, அதிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் என்ன, அந்த கடைசியில் அது எங்கே போய் சேருது அப்படிங்கிற வரைக்கும் உள்ளது தான் என்னது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஒவ்வொரு இப்போல்லாம் வந்து பார்க்குறீங்க, மாநகராட்சியிலேருந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கலெக்ட் பண்ணுறதோட அந்த மெத்தடு தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். பேப்பர் அந்த மாதிரி உள்ளதுக்கு அந்த ப்ளூ கலரும், கிளாஸுக்கு க்ரீன், அந்த பிளாஸ்டிக்கு வந்து எல்லோ பின், அதுக்கப்புறம் மெட்டல். ஆனால் வந்து இந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறதில்ல, ரெட்டு க்ரீன் சொல்லிட்டு 2 தான் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இது வந்து கலெக்ஷன். இப்போ நம்ம வீடுங்களில் வந்து கலெக்ட் பண்ண வராங்க, அந்த பாலித்தீன் கவர்லாம் தனியாக கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அதை வந்து சிலது வந்து ரீசைக்ளிங் உண்டு, அதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. ரீசைக்ளிங் அப்படிங்கும்போது சில பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்து 60 மைக்ரான்ஸ்க்கு மேலே இருந்தாலே என்ன ரீசைக்ளபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ 60 மைக்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலித்தீன் கவர்லலாம் முதல்ல பிரிண்ட் பண்ணியே வரும். அபோவ் 60 மைக்ரான்ஸ் தான் என்ன அந்த பாலித்தீன் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரீசைக்கிள் அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன மற்ற வேஸ்ட்டெல்லாம் என்ன சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், பெரிய விஷயம். வீட்டில் நான் சொன்னேன் முதல்ல, அட்டைப்பெட்டி, இந்த இடிஞ்சு பழைய வீடுகள் எதுவும் கட்டுறாங்கன்னா அதில் உள்ள வேஸ்ட் இதெல்லாம் வந்து எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் உள்ளது தான் என்னது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஒரு பெரிய நம்ம நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்றுன்னு பார்த்தோன்னா அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ அந்த கலெக்ஷன்லேருந்து டிஸ்போசல் வரைக்கும், அதை இன்செப்ஷன்லேருந்து ஃபைனல் டிஸ்போசல் வரைக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாமே என்ன வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரீட்மெண்ட்டு அண்ட் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்டு. சரியா? அது வரைக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாமே என்ன வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நான் கொடுத்துருக்கேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ மூணாறுலாம் வந்து என்னது பெரிய அளவில் ஒரு லேண்ட்ஸ்லைடு நடந்துச்சு. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. நீங்கள் எல்லாம் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸில் கேட்டிருப்பீங்க. அப்புறம் வயநாடு, கேரளாவில் வயநாடு, கோட்டயம், இடுக்கி, மூணாரை ஒட்டி இடுக்கி, அது இல்லாமல் கேரளாவில் வயநாடு அங்கே இடங்கள்லாம் பெரிய உள்ள ஃப்ளட்டு பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை தான் வந்து டிசாஸ்டர்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர், இதெல்லாம் வந்து நம்மளால் தவிர்க்கவே என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் எந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்
பண்ணணும் அப்படிங்கிறத அதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ப்ரொசீஜர் தட் இஸ் அட்மினிஸ்டர்ட் அண்ட் எம்ப்ளாய்டு டு ப்ரொடக்ட் critical infrastructures from severe damages when natural or human made calamities. ஓகேவா, நேச்சுரல் ஆர் ஹியூமன் மேடு கலாமிட்டிஸ், இயற்கையாக அல்லது மேன்மேடுனாலையும் சில டிசாஸ்டர் என்ன பண்ணும் வரும்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபயர்லாம் சொன்னேன்னா, ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் தான், சாரி ஒரு டிசாஸ்டர். ஆனால் அது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், மேன்மேடாகவும் இருக்கலாம். ஏன்னா இவங்க இந்த ரெக்ரியேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு அடுப்பெல்லாம் பற்ற வைக்கும்போது திரும்ப அதை ஒழுங்காக இது பண்ணாதனால என்ன ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சுன்னா அது வந்து மேன்மேடு அப்படின்னு சொல்லலாம். அதே இயற்கையில் அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் மரங்கள் வந்து ஒன்றோட ஒன்று நல்ல வெயில் நேரங்களில் அப்படி ஒன்றோட உரசும் போது என்ன ஆகிடும், அதுங்கள்லேருந்து தீப்பொறி கிளம்பி பெரிய அளவில் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த மாதிரியான எல்லாமே ஃபாரஸ்ட் ஃபயர்லேருந்து இந்த லேண்ட்ஸ்லைடு, இப்போ மூணாறில் நடந்த லேண்ட்ஸ்லைட்லேருந்து ஃப்ளட்லேருந்து எல்லாமே நேச்சுரல் டிசாஸ்டர் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட ஃபஸ்ட்டு ஹெட்டிங்லேயே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது அந்த மாதிரி சமயங்களில் எந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் இது ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்குது. இதுக்கு ஒரு தனி தாசில்தார் இருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்குது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு தனி தாசில்தார் உண்டு. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், அது ரொம்ப அதாவது வந்து அந்த பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் போய் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அங்கே புதஞ்சு இருக்கிறவங்க, உயிரோடு இருக்கிறவங்க, உயிர் இல்லாமல் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வெளியே எடுக்கக்கூடிய அந்த இது வந்து அந்த ரெஸ்கியூ டீம் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு தனி கவர்மெண்ட்டில் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அந்த ரெவென்யூவோடு சேர்ந்து. ஸோ அது வந்து என்னது தாசில்தார்லாம் தனியாக இருக்காங்க. அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, டிசாஸ்டருக்கும் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து என்னது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரொம்ப அதாவது ஒரு இடத்துல மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்குது அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தயாராகிடுவாங்க. பேரிடர் மீட்புக்குழு விரைந்து சென்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த இடத்துல அவங்க ஃபுல்லாக அந்த எல்லா வேலைகளையும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அவங்களுக்கு தேவையான இப்போ நீங்கள் இந்த நியூஸில் கூட அன்றைக்கி பார்த்தீங்களா என்னென்னு தெரில, நான் பார்த்தேன். வயநாடு ஏரியாவில் வந்து நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கே வந்து நிறைய அந்த காட்டு பகுதியில் மரங்கள் இருக்கும் தெரியுமா, மரங்கள்லாம் பாதி அளவு முங்கி அந்த மேலே கிளைகள் மட்டும்தான் இருக்குது. அது வரைக்கும் தண்ணி இருக்குது. அந்த இடத்துல நிறைய குரங்குகள் இருக்குது. அந்த குரங்கை வந்து போட்டில் போய் இந்த பேரிடர் மீட்புக்குழு போய் போட்டில் போய் கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. ஆனால் அந்த குரங்குங்க அவங்கள பிடிக்க விடலை. மரத்துக்கு மரம் என்ன பண்ணிகிட்ருக்கு, தாவிட்டே இருக்குது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, தேவையான சாப்பாடை மட்டும் அந்த இடங்களில் வச்சுட்டு, அந்த மரக்கிளைகளில் வச்சுட்டு, பழங்கள் அது இதை வச்சுட்டு வந்துட்டாங்க. அது நான் நியூஸில் இப்போ நான் நேற்றோ முந்தா நாளாக நியூஸில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து என்ன அந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதுக்குன்னு தனியாக வந்து ட்ரெஷரி எல்லாமே உண்டு, பணம் எல்லாமே, அதான் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அந்த சமயத்தில் அந்த வேலைகளை என்ன பண்ணுவாங்க, செய்கிறாங்க. அந்த ஃப்ளட் வரப்போகுது அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெடியாக இருப்பாங்க. இப்போ மழை அதிகமாக பெய்யுது, ஒரு டேமை திறந்து விட போகிறாங்க அப்படின்னா அது ஆற்றுல வந்து என்ன பண்ணும், தண்ணி அதிகமான அளவு வரும். ஸோ அந்த கரையோர பகுதியில் உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு பிரான்ச்சை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து establishment of international organizations for the protection and conservation of environment. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய கான்ஃபரன்சஸ்லாம் வந்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம 3rd யூனிட்டில் பார்ப்போம் அதை. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972, அது 1970 ஆன்வர்ட்ஸ் தான் நிறைய வந்து லாலாம் எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போன கிளாஸில் சொன்னேன். அதே மாதிரி ஸோ இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் தான் அந்த என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக ஆரம்பிச்சது. சரியா? இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற இடத்துல நடந்தது ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972. அண்ட் நைரோபி கான்ஃபரன்ஸ், நைரோபிங்கிற இடத்துல நடந்தது 1982. ரியோ சம்மிட், ரியோ டி ஜெனிரோ, பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற இடத்துல நடந்தது ரியோ சம்மிட் 1992. இது எல்லாமே நம்ம நான் இப்போ சொல்கிற எல்லாத்தையுமே 3rd யூனிட்டில் நம்ம பார்ப்போம்.
அப்புறம் கோபன்ஹேகன் கிளைமேட் சேஞ்ச், புவி வெப்ப உயர்வு, குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே 2009 கியோட்டோ கான்ஃபரன்ஸ் 1997, இதுவும் வந்து அந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்கானது. அப்புறம் தோஹா கான்ஃபரன்ஸ் 2012, இதுவும் வந்து இந்த குளோபல் வார்மிங்க்கானது. இது எல்லாமே வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்னு சொல்கிறோம்ல, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் நான் சொன்னேன். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இதோட வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுற அளவை வந்து நாடுகள் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தது தான் இந்த கோபன்ஹேகன் கிளைமேட் சேஞ்ச், கியோட்டோ கான்ஃபரன்ஸ் அண்ட் தோகா கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். இது மூணுமே அதுக்காக நடந்தது தான், இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த கான்ஃபரன்சஸ். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன் பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் மூமெண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் என்ஜிஓஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்ஜிஓஸ் லைக் என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு அந்த என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா, உங்களுக்கு தெரியும் ஆஃப்ரிக்காவில் வந்து ஆஃப்ரிக்காவோட என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடர்ந்த காடுகள் உள்ள இடங்கள் வந்து அதிகம் வந்து ஆஃப்ரிக்காவில் தான். அந்த காடுகளுக்கு வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே என்னது, ஆஃப்ரிக்கா தான். அமேசான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா, இதை வந்து இஎஃப்ஏ அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவோம். இது ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது அரசு சாரா நிறுவனம், சரியா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு ஃபண்டு ஃபார் நேச்சர், இது எல்லாமே நம்மளோட 4th யூனிட்டில் நம்ம என்ன இவங்களோட ஒர்க் என்ன எல்லாமே பார்ப்போம். வேர்ல்டு வைடு ஃபண்டு ஃபார் நேச்சர், WWF அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லுவாங்க. WWF வேர்ல்டு வைடு ஃபண்டு ஃபார் நேச்சர் அப்படிங்கிறது, இதுவும் ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல், CI அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சுருக்கமாக படிப்போம். இது எல்லாமே நம்ம வந்து 4th யூனிட்டில் படிப்போம். கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது CI அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ், பசுமை அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம், க்ரீன் பீஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு IUCN அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக இதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசு சாரா நிறுவனங்கள் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், சரியா. இஎஃப்ஏ என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா, வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர், கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல், க்ரீன் பீஸ், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இது தவிரவும் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே 4th யூனிட்டில் நம்ம பார்ப்போம். அந்த 5th ஒன்று எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த கான்ஃபரன்சஸ் வந்து நான் சொன்னேன். ஸ்டாக்ஹோம், நைரோபி, ரியோ சமிட், இது இல்லாமல் ப்ரூட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு கமிஷன் இருக்குது, அதுவும் நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் இருக்குது, ப்ரூட்லேண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ரூட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. கோபன்ஹேகன், கியோட்டோ, தோகா, இது எல்லாமே நம்ம 3rd யூனிட்டில் பார்ப்போம். இந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நான் கவர்மெண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நம்மளோட இதுவும் வந்து நம்மளோட 4th யூனிட்டில் தான் இதுவும் நம்ம பார்ப்போம். இது வந்து 3rd யூனிட்டில் ஆர்கனைசேஷன்ஸ், இது வந்து நம்மளோட 4th யூனிட்டில் பார்ப்போம்.